இனிதே நிறைவடைந்தது நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸோட முதல் சீசன். கடைசி 2-3 எபிசோட்லாம் செம சீரியஸாக போயிட்டு இருந்தது. இந்த எபிசோடில் எல்லாத்தையும் கொஞ்சம் காமாக்கி கொஞ்சம் பொறுமையாக ஸ்மூத்தாக முடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த எபிசோடை பார்த்து முடிக்கும்போது நமக்கு இந்த டங்கனை பற்றின ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது. அதாவது இவர் உண்மையிலேயே ஒரு நைட்டா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இவர் ஒரு நைட்டே இல்லை அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப்ஸும் நிறைய இருக்குது. அதெல்லாம் என்னங்கிறத நம்ம இந்த எபிசோடோட பிரேக் டவுனில் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்க்கலாம். இது ஸ்பாய்லர் அலர்ட் சென்ட்ரல். போன எபிசோடில் ட்ரையல் ஆஃப் செவன் ஆரம்பிச்சது. போன எபிசோட்லேயே ட்ரையல் ஆஃப் செவன் முடிஞ்சிருச்சு. நம்ம டங்கனோட ட்ரீம் அதில் வெற்றி பெற்றாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக பெய்லா டார்கேரியன் இறந்து போயிட்டாரு. ரொம்பவே சோகமான சீன் அது. ட்ரையல் ஆஃப் செவன் முடிஞ்சு 2-3 நாள் ஆனதுக்கப்புறம் தான் இந்த எபிசோடோட events நடக்குது. இதில் ஆரம்பத்தில் நம்ம லயனல் பராத்தியன் ஒரு மேசர் கூட வந்து மரத்துக்கடியில் சோகமாக உட்காந்துட்டு இருக்க நம்ம டங்கனை பார்த்துட்டு இருக்காங்க. பெய்லா டார்கன் இறந்து போனதுக்கான காரணம் நான் தான் அப்படின்ற ஒரு கில்ட்டி ஃபீலிங்லேயே நம்ம டங்கன் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ இவர் பக்கத்தில் உட்காந்து நம்ம லயனல் பராத்தியன் பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த மெய்ஸ்டர் டங்கனோட காயங்களை செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மேய்ஸ்டர் என்ன சொல்றாருன்னா, இவர் செத்துக்கிட்டு இருக்காரு, இவரோட காயங்கள்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டு இருக்கு, என்னால இதெல்லாம் பார்க்க முடியாது, எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்றாரு. இங்கேருந்து கிளம்பி போடா அப்படின்னு சொல்லி லயனல் பராத்தியன் அடிச்சு துரத்திடுறாரு. இப்போ நம்ம லயனல் பராத்தியன் டங்கன் கிட்ட, நீ என் கூட வந்துரு, என்னோட ஊர் ஸ்டாம் சென்ட்டுக்கு வந்துரு, நான் உன்னை என் பிரதர் மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு நம்ம டங்கனும், இது ஒரு நல்ல ஆஃபர் தான், ஆனா என்னை சுத்தி இருக்கவங்களுக்கு கஷ்டத்தை மட்டும் தான் நான் கொண்டு வருவேன் அப்படிங்கிறாரு. பராத்தியன் எதுக்கு, நீ இந்த உலகத்துக்கு ஒரு நல்லது தான் பண்ணியிருக்க, இந்த டிராகன்ஸ்லாம் செத்து போகிறது தான் நல்லது, அதாவது இந்த டார்கேரியன்ஸ்லாம் செத்து போகிறது தான் நல்லது அப்படிங்கிறாரு. இவருக்கு டார்கேரியன்ஸை கண்டாலே சுத்தமாக பிடிக்கல, அது மட்டும் நல்லாவே தெரியுது. அண்ட் இது சகஜம்தாங்க. எந்த பெரிய ஹவுசஸ்க்குமே இந்த நேரத்தில் டார்கேரியன்ஸை பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா முதல்ல டிராகன்ஸை வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பயமும் மரியாதையும் இருந்துச்சு. இப்போ டிராகன் எல்லாம் போனதுக்கு அப்புறமேல்ட்டும் இவங்க ரூல் பண்ணுறது இந்த பெரிய ஹவுசஸ்க்கு பிடிக்கல. அதனால தான் இந்த ஃபாசவேஸ் பராத்தியன்ஸ் இவங்க எல்லாருமே இவங்க மேலே ஒரு கடுப்பை சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த கடுப்பு நம்ம லயனல் பராத்தியனுக்கும் இருக்கு. இவருக்கு பேலாரையும் பிடிக்கல, ஏன்னா அவரும் ஒரு டார்கேரியங்கிறதுனால. பராத்தியன் இப்படி சொன்னதை கேட்ட டங்கனுக்கு செம கடுப்பாயிட்டு, அவர் எனக்காக சண்டை போட்டாரு, அவர் எனக்காக உயிரையே விட்டாரு அப்படிங்கிறாரு. ஆனா இதுக்கு பராத்தியன் இன்னும் கடுப்பாயிட்டு, அவர் இன்னும் உனக்காக பண்ணல, நான் உன் கூட சேர்ந்து சண்டை போட்டேன், ஹார்டிங் பீஸ்பரி ரேமண்ட் ஃபோர்ஸ்வே நாங்கெல்லாம் சேர்ந்து உன் கூட சண்டை போட்டோம், பைலர் டார்கேரியன் எதுவுமே பண்ணல, அவர் வந்து அவரை யாருமே அடிக்கவே மாட்டாங்கன்ற ஒரு கூட தான் போய் சண்டை போட்டாரு, அவர் எந்த ரிஸ்க்குமே எடுக்கல, அதனால தான் கடவுள் அவர் மாதிரி ஒரு ஃப்ராடை ஃபேவர் பண்ணல, அதனால தான் அவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு பராத்தியன் சொல்றாரு. இதை கேட்ட நம்ம டங்கன், கடவுள் ஃப்ராடை ஃபேவர் பண்ணல அப்படின்னா என்ன மட்டும் ஏன் ஃபேவர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை நம்ம கடைசியில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பராத்தியன், ஒரு போர் வந்துகிட்டு இருக்கு, நீயும் நானும் ஒரு மிகப்பெரிய சக்தியா இருக்கலாம், நீ வரியா இல்லையா என் கூட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டங்கன் அமைதியாகவே இருக்காரு. இதை மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அப்படின்னு நம்ம பராத்தியன் எடுத்துக்கிட்டு, ஓகே சூப்பர், நம்ம பெய்லரோட ஃபியூனரல் முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ பெய்லார் டார்கேரியனோட இறுதி சடங்கு நடக்குது. இந்த இடத்துல இப்போ இருக்கிற கிங்கு இருக்காரு, மேக்கர் டார்கேரியன் இருக்காரு, பெய்லாரோட மகன் வலார் இருக்காரு, அப்புறம் நம்ம எக்கும் இருக்காரு. இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டியது ரெண்டே ரெண்டு கிங்ஸ் கார்டு தான் இருக்காங்க. இப்போ மொத்தம் 3 பேர் சண்டைக்கு வந்தாங்க ட்ரையல் ஆஃப் செவனுக்கு, ஆனால் இப்போ 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ அந்த இன்னொருத்தர் இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ட்ரையல் ஆஃப் செவன் பேட்டலில். இப்போ நம்ம டங்கன் பெய்லாரோட மகன் வலார் டார்கேரியன் கிட்ட வந்து பேசுறாரு. வலார் டார்கேரியன் ரொம்ப சோகமாக உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர்கிட்ட வந்து நம்ம டங்கன், உங்கள் அப்பா ரொம்ப நல்லவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, வலார் டார்கேரியன் என்ன சொல்கிறாருன்னா, ஏமா எங்கள் அப்பா ஒரு நல்லவர் தான், அவர் ஒரு நல்ல கிங்காக இருந்திருப்பாரு, இவர் என்னோட ஆர்மரில் செத்து போனார், நான் நிறைய கதை கேட்டிருக்கேன், அதாவது பசங்க அவங்களோட அப்பாவோட ஆர்மரில் இறந்து போனதை கேட்டிருக்கேன், ஆனால் எந்த ஊர்லேயுமே தன்னோட மகனோட ஆர்மரில் ஒரு அப்பா இறக்கறத நான் கேட்டதே கிடையாது அப்படின்னு வலார் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கடவுள்லாம் எதுக்காக உன்னை விட்டுட்டு எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போனாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நானும் அதையே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நம்ம டங்கன் சொல்கிறதுக்கு, இங்கேருந்து கிளம்பி போயிருங்க, என் முகத்திலேயே முழிக்காதீங்கன்னு வலார் அவரை அனுப்பி விட்டுறாரு. பல யோசனைகளோட நம்ம டங்கன் இப்போ ஊருக்குள்ளே வராரு. இந்த ஊர் மக்கள்லாம் இவர் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இந்த இடத்துல ரேமன் ஃபாஸாவே இவரை கூப்பிடுறான். நீ என்னப்பா பேலாரோட ஃபியூனரலுக்குலாம் போயிருக்க, நீ இந்த மாதிரி போவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ரேமன் ஃபாஸாவே கேட்குறாரு. அதுக்கு நம்ம டங்கனும் இது கூட நான் பண்ணலனா எப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் மக்கள்லாம் டெவேலார் செத்ததுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ரேமன் ஃபாஸாவே, நான் அந்த மாதிரி நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு டங்கனை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரேமன் ஃபாஸவே தன்னோட கசின் ஸ்டெஃபன் ஃபாஸவே தன்னை அடிச்சு துரத்திட்டான் டென்ட்ல இருந்து அப்படிங்கிற கதையை சொல்றான். அதாவது எதுக்காக அடிச்சு துரத்தினான்னா, ரேமன் வந்து தன்னோட ஃபேமிலிக்கு அகைன்ஸ்டா போயிட்டானா,
இத பார்த்து கடுப்பான ரேமன் ஃபாசுவே, "போங்கடா டேய் நீங்களாச்சும் உங்க கிளான் ஆச்சு" அப்படின்னு சொல்லிட்டு, இவனே தனியா அவனுக்கு ஒரு கிளான உருவாக்கிக்கிறான். அதாவது கிரீன் ஆப்பிள் ஃபாசவே. அதாவது ஃபாசவேஸ்ன்றவங்க வந்து ரெட் கலர் ஆப்பிள் தான் அவங்க சின்னத்தா வச்சிருப்பாங்க. ஆனா இவன் ரேமன் ஃபாசவே அவனுக்குன்னு ஒரு சின்னத்த உருவாக்கிக்கிட்டான். அது வந்து கிரீன் ஆப்பிள். இப்ப இவனே கிரீன் ஆப்பிள் ஃபாசவேஸ் அப்படின்னு சொல்லிக்கிறான். இந்த இடத்துல ரேமன் ஃபாசவேயோட டென்ட்டுக்குள்ள இருந்து இந்த லேடி வெளியே வராங்க. இந்த லேடியை நம்ம நிறைய வாட்டி பார்த்திருப்போம். அதாவது சார் மேன்ஃப்ரெடோட ஹவுஸ்ல பார்த்திருப்போம். டங்கன் ஆரம்பத்துல கலாய்ச்சி காமிச்சாங்க. அப்புறம் டங்கனுக்கு பணிவா பேசி காமிச்சாங்க. அப்புறம் டங்கனுக்கு ட்ரையல் ஆஃப் செவன்ல இவங்க பெரிய சப்போர்ட்டிவாவும் இருந்தாங்க. அதாவது க்ரௌட்ல கத்திக்கிட்டு இருந்தது ரெண்டே பேர் தான். ஒன்னு எக்கு, அப்புறம் இந்த லேடி. போட்டி முடிஞ்ச கையோட இவங்க ரேமன் ஃபாசோவை பார்த்து பிடிச்சி போய் இவங்க ரேமன் ஃபாசோ கிட்ட வந்துட்டாங்க. இப்போ இவங்க கல்யாணமும் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்றாரு நம்ம ரேமன் ஃபாசோவே. இப்போ 2 3 பேர் குதிரையில வந்து மேகார் டார்கேரியன் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி டங்கனை கூப்பிட்டு போறாங்க. இப்போ மேகார் டார்கேரியனும் நம்ம டங்கனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மேகார் டார்கேரியன் என்ன சொல்றாருன்னா, ஏரியனை நான் ஈஸ்ட்டுக்கு அனுப்ப போறேன். கொஞ்சம் வருஷம் ஃப்ரீ சிட்டிஸ்ல இருந்தா அவன் திருந்தறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பேலாரோட இழப்பு இவருக்கும் பெரிய இம்பாக்ட் கொடுத்துருக்கு. இவரும் இப்போ ஃபீல் பண்ணி சொல்றாரு, என்னோட அண்ணன் செத்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு மக்கள் பேசிப்பாங்க. இதை நான் சாவர வரைக்கும் நான் கேட்டுட்டு தான் இருப்பேன் அப்படின்றாரு. ஆனா கடவுளுக்கு தான் தெரியும் அது பொய் அப்படின்னு மேக்கார் சொல்றாரு. அதுக்கு நம்ம டங்கனும், நீங்க தான் கதையை சுத்துனீங்க. ஆனா பிரின்ஸ் பெய்லார் செத்ததுக்கு காரணம் நான் தான். எனக்காக அவர் சண்டை போட வரலனா நீங்க என்னோட கையையும் காலையும் வெட்டிருப்பீங்க. ஆனா பிரின்ஸ் பெய்லார் மாதிரி ஒரு ஆள் முன்னாடி என்னோட கையும் காலும் பெருசு இது கிடையாது. அவரோட உயிருக்கு முன்னாடி என்னோட கையும் காலும் போயிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம டங்கன். இதெல்லாம் பின்னாடி ஒரு ஓரமா நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம எக்கு. இப்ப மேக்கர் நம்ம டங்கன் கிட்ட இன்னொரு விஷயமா கேக்குறாரு. என்னோட யங்கஸ்ட் சன் அதாவது எக்குக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ அவரை ஸ்கொயரா வச்சுக்கோ அப்படின்னு கேக்குறாரு. அப்புறம் நீங்க எனக்காக சண்டை போடுங்க. நீங்க சம்மர் ஹாலுக்கு போங்க. அங்க உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. நீங்க ஒரு நல்ல சண்டைக்காரர் தான். ஆனா நீங்க இன்னும் நிறைய கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம டங்கனும், இல்ல என்னை மன்னிச்சிருங்க, நான் பிரின்சஸ் கூட தான் இனிமேல்ட்டு வேலை செய்ய போறது இல்ல, எனக்கு அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது தலையை தொங்க போட்டு சோகமா உட்காந்துட்டு இருக்க நம்ம எக்க பாக்குறாரு நம்ம டங்கன். உள்ள பேசினதெல்லாம் ஒட்டு கேட்டியா அப்படின்னு நம்ம டங்கன் கேட்க, இல்லையே அப்படின்னு சொல்றான் நம்ம எக்கு. உங்களுக்கு வலி நிறைய இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம எக்கு கேட்கறான். இதுக்கு டங்கன் எதுவுமே பதிலே சொல்ல. அப்போ சார் அப்படின்னு சொல்லி நம்ம எக்கு திரும்ப கூப்பிடுறாரு. என்னால உன்னை ஸ்கொயரா வச்சுக்க முடியாது எக் அப்படின்றாரு நம்ம டங்கன். இப்போ எக்குக்கு ரொம்ப சோகமாயிட்டு, நான் நினைச்ச மாதிரியான நைட் நீங்க இல்ல அப்படின்ட்டு கிளம்பிடுறாரு. கட் பண்ணா இங்க ஃபிளாஷ்பேக். இந்த இடத்த நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம். இது ஆர்லான் சாவறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை இப்ப காட்டுறாங்க. சார் ஆர்லான் ஒரு மரத்துக்கு மேல சாஞ்சிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம டங்கன் கிட்ட. இவரு இந்த பென்னி ட்ரீ அப்படிங்கிற பேரு எப்படி வந்துச்சுன்ற கதையை நம்ம டங்கன் கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த கதையை நிறைய வாட்டி அவருக்கு டங்கன் கிட்ட சொல்லியிருக்காரு போல. திரும்பவும் இப்ப சொல்றாரு. அவர் இப்போ மரணப்படுக்கையில தான் இருக்காருன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அவருக்கு உடம்பு சுத்தமா முடியல. இப்ப நம்ம டங்கன் ஆர்லான் கிட்ட, நீங்க ஏன் என்னை இது வரைக்கும் நைட் பண்ணல? நான் உங்களை விட்டு போயிடுவேன்னு நினைச்சீங்களா? இல்லைன்னா இதுக்கு வேற ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா ஆர்லன் கிட்ட இருந்து எந்த பதிலுமே வரல. அவர் மரத்து மேல சாஞ்சிட்டு இருந்தவர் கண்ணை திறந்துட்டு வாயை பிளந்துட்டு மூச்சு பேச்சு இல்லாம அங்கேயே கிடக்குறாரு. இதை பார்த்த டங்கன் இவர் செத்துட்டாரு அப்படின்றத நினைச்சு அழுவுறான். இப்போ திடீர்னு முழிச்சுக்கிட்டு அவர் சொன்ன அந்த பென்னி ட்ரிக் கதையை கம்ப்ளீட் பண்றாரு. கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு நைட்டு அவனோட கதையை எப்பயுமே முடிப்பான் அப்படின்னு சொல்றாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆர்லன் சாகறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் கூட நம்ம டங்கன் நைட் ஆக்கப்படலை. இவர் இதுக்கப்புறமேல்ட்டு நைட் ஆக்கப்பட்டாரா இல்லையான்றதும் நமக்கு தெரியாது. ஆனால் இவர் ஒரு நைட்டே இல்லைங்கிறதுக்கான ஒரு தியரியும் இருக்கு. இதை இந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன். இப்போ ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு ப்ரெசென்ட்டுக்கு வராங்க. இந்த இடத்துல நம்ம டங்கன் பீஸ்பரியோட ஃபியூனரல்ல இருக்காரு. இந்த இடத்துல டேரனை பார்க்குறாரு நம்ம டங்கன். டேரன் கிட்ட வந்து நம்ம டங்கன் என்ன சொல்றாருன்னா, உன்னால தான் இந்த மக்கள் எல்லாருமே செத்து போனாங்க, நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு டேரன் டார்கெரியன், நீ ஏன் எக்க ஸ்கொயரா எடுத்துக்கல அப்படின்னு கேக்குறாரு. அது என்னோட பிரச்சனை கிடையாது, இதை நான் உங்க அப்பா கிட்டே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம டங்கன் சொல்றாரு. இதுக்கு டேரியன், ஒரு காலத்துல ஆரியனும் சின்ன வயசுல நல்ல பையனா தான் இருந்தான். ஆனா இப்போ வளர வளர அவனுக்கு இந்த மேட்னஸ் மதம் பிடிச்சி இப்படி ஆயிட்டான். எக்கு இப்போ சின்ன பையனா ஜாலியா இருக்கான். ஆனா அவனும் ஒரு காலத்துல ஏரியன் மாதிரி மாறினாலும் மாறிடுவான் அப்படின்னு சொல்லி டேரன் சொல்றான். இதை கேட்ட உடனே தான் ஒரு ரெவலேஷன் கிடைக்குது நம்ம டங்கனுக்கு. இவரு இப்ப உண்மையிலேயே யோசிக்கிறாரு, நம்ம எக்க ஸ்கொயரா எடுத்துக்கலாமா வேணாமான்னு. இப்ப கேசல்ல அவன் கட்டில் மேல சோகமா உட்காந்துட்டு இருக்கான் நம்ம எக்கு. இவன் கண்ணாடியில போயிட்டு அவனுக்கு மண்டை மேல சின்ன சின்னதா வெள்ளை கலர்ல முடி வளர்றத பாக்குறான். இவன் ஏன் மொட்டை அடிச்சன்ற ரீசன் வந்து முன்னாடியே இவன் ஏரியன் கிட்ட சொல்லியிருப்பான். அதாவது நான் உன்ன மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் மொட்டை அடிச்சேன் அப்படின்னு ஏரியனை பார்த்து சொல்லியிருப்பான் நம்ம எக்கு. இப்ப இந்த வெள்ளை முடியெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ஏரியனோட ஞாபகம் வருது. இதை பார்த்த உடனே அவன் ஏரியனோட கட்டில், அதாவது ஏரியன் படுத்துக்கிட்டு இருந்த கட்டலுக்கு போறான்.
கத்தி எடுத்துட்டு இவனை போய் சாவடிக்கலாம் அப்படின்னு நம்ம எக்கு போறான். அந்த இடத்துல மேக்கார் உட்காந்துட்டு இருக்காரு. அவரை பார்க்கறான். ஆனா அவரை பார்த்தும் அவன் நெருங்கி போறான் ஏரியன் கிட்ட. மேக்காரும் இவனை எதுவுமே பண்ணாம சும்மா விட்டாரு. ஏன்னா இவருக்கு தெரியும் எக்கு இந்த மாதிரி பையன் கிடையாது, எக்கால இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எக்கும் கிட்ட போய் நின்னுட்டு கத்தியை கீழே போட்டுறான். நம்ம மேக்கார் இவரை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. இப்போ நம்ம டங்கன் மேக்கார் கிட்ட வந்து பேசுறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, எக்கை நான் ஸ்கொயரா எடுத்துக்கிறேன். ஆனா நாங்க சம்மர் ஹாலுக்கு போக மாட்டோம். என்னோட வழியில தான் நாங்க போவோம். நாங்க ஊர் ஊரா சுத்துவோம். கிடைக்கிற இடத்துல தூங்குவோம். கிடைக்கிறத சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட மேக்கார், அவன் ஒரு டிராகனோட பிளட், அவனை பிச்சைக்கார மாதிரி வாழ சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம டங்கன் அதுக்கு, உங்களோட மகன் டேரன் டார்கேரியனோ ஏரியன் டார்கேரியனோ சொகுசா வாழ்ந்தவங்க தான். ஆனா அவங்களுடைய நிலைமையை இப்ப பாருங்க. நான் எங்க என்னோட வழியில வளர்க்குறேன் அப்படின்றாரு. அதுக்கு மேக்கார் டார்கேரியன், அவன் என்னோட கடைசி பையன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ இந்த ஊரை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு நம்ம டங்கன் முடிவு பண்ணிட்டு தன்னோட குதிரைகளை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ ரேமன் ஃபாஸ்வே ஒரு வெள்ளை குதிரையை கூட்டிட்டு வரான். இந்த குதிரையை தான் ஆர்மர் வாங்க காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டங்கன் வித்தாரு. இந்த குதிரையை நான் வாங்கிட்டேன், இதை நான் உனக்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரேமன் ஃபாஸ்வே டங்கன் கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம், நீ எங்க போற? லயனல் பராத்தியனோட ஸ்டார்ம் சென்ட்டுக்கு போறியா? அந்த இடத்துக்குலாம் போகாத, அது ஒரு மொக்க ஏரியா அப்படின்னு நம்ம ரேமன் ஃபாஸ்வே சொல்றாரு. இல்ல, நான் அங்கெல்லாம் போறது இல்ல, நானு எஜ் நைட் மாதிரி ஊர் ஊரா சுத்த போறேன் இனிமேல்ட்டு அப்படின்னு நம்ம டங்கன் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த குதிரையை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி ரேமன் ஃபாஸ்வே கிட்ட கேட்க, ரேமன் ஃபாஸ்வே நான் ஒரு சைடர் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்போ இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு நம்ம டங்கன் முடிவு பண்ணி குதிரை கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம எக் என்ட்ரி கொடுக்குறான். என்னோட அப்பா உங்களை சர்வ் பண்ண சொல்லி அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றான். சார்னு கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி நம்ம எக்கை அவரோட வழியில இவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம், நீ செஸ்னட்ன்ற குதிரையை எடுத்துக்கோ, அவளை நல்லா பார்த்துக்கோ, நீ தண்டர் மேலே, அதாவது தண்டர்ன்ற குதிரை மேலே ஏறக்கூடாது, நானா சொல்ற வரைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் இவங்க பயணத்தை மேற்கொள்றாங்க. போற வழியில நம்ம எங்க சார் போறோம் அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம டங்கன், எங்க வேணா போலாம், இந்த உலகத்துல 7 கிங்டம்ஸ் இருக்கு, அதுல எங்க வேணா போலாம் அப்படிங்கிறாரு நம்ம டங்கன். அதுக்கு எக்கோ, 7 இல்ல 9 கிங்டம்ஸ் இருக்கு அப்படிங்கிறாரு. என்னது 9ஆ? 7 தான் இருக்கு, என்ன விளையாடுறியா அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம எக்கு அந்த 9 கிங்டம்ஸோட பேரையும் சொல்றாரு. என்னது 9 கிங்டமா? அப்போ இவ்வளோ நாள் நம்ம படிச்சதெல்லாம் தப்பாடா, இப்போ இவ்வளோ நாள் நம்ம கேட்டதெல்லாம் தப்பாடான்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு நம்ம டங்கன். இவங்க பயணத்தை மேற்கொள்றாங்க. இந்த இடத்துல டங்கனுக்கு சார் ஆர்லான் இவங்க கூட வர மாதிரி தோணுது. அப்புறம் ஆர்லான் அவர் தனியா ஒரு வழியில அவரோட வெள்ளை குதிரையில பிரிஞ்சு போற மாதிரியும் தோணுது. இது ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்டுங்க இது. இந்த இடத்துல நைட் ஆஃப் த நயன் கிங்டம்ஸ் அப்படின்னு டைட்டில் போடுறாங்க. இது ஒரு சின்ன ஒரு கியூட்டான மொமெண்ட் தான், ஆனால் டைட்டில்லாம் இவங்க மாற்றலை. இப்போ இந்த டார்கேரியன்ஸும் ஆஷ்ஃபர்ட்லேருந்து கிளம்புறாங்க. ஏரியன் போகிறான், டேரன் போகிறான். மேக்கர் டார்கேரியன் இப்போ எகான் எங்கன்னு கேட்குறாரு. எங்கடா போய் தொலைஞ்சான் அவனும் கேட்குறாரு. அப்போதான் நமக்கு தெரியுது இந்த எகான், இந்த எக்கு சின்ன பையன், சுட்டி பையன், வீட்டில் சொல்லாமலே ஓடி வந்துட்டான். அவனுக்கு சார் டங்கன் கூட இருக்கணும், அதனால வீட்டில் சொன்னாங்க, எங்கள் அப்பா தான் அவங்க கூட வந்து சேர சொன்னாருன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு டங்கன் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க சேட்டை பிடிச்ச பையன். இதோட இந்த எபிசோட் முடியுது, இந்த சீசனும் முடியுது. ஒரு அற்புதமான சீரீஸ், அற்புதமான சீசன். அடுத்தடுத்த சீசன் வரத்துக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, இந்த எபிசோட்ஸை, இந்த சீசன்ஸை இவங்க வருஷம் கொடுக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஹவுஸ் ஆஃப் த டிராகன் இப்போ எப்படி 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது, அந்த மாதிரி இல்லாமல் வருஷம் வர மாதிரி இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜாலி தான். இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி டங்கன் உண்மையிலேயே ஒரு நைட்டா இல்லையாங்கிறத தியரிக்கு வருவோம். இந்த தியரியை நம்ம முதல் எபிசோட முதல் சீன்ல இருந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சீன்ல ஆர்லனை புதைச்சதுக்கு அப்புறமேல்ட்டு நம்ம டங்கன் அவர் பக்கத்துல நின்று என்ன சொல்லுவார்னா, உங்களோட ஸ்வாடை நான் இங்கேயே விட்டுட்டு போயிடுவேன், ஆனா அது மண்ணுக்குள்ள புதைஞ்சு துரு பிடிச்சி தான் போகும், அதனால இதை நானே எடுத்துக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இங்க இப்படி சொன்னவர் டோர்னமெண்ட் நடக்கிற ஆஷ்வர்டுக்கு போயிட்டு இந்த டோர்னமெண்ட் நடத்துற மாஸ்டர் கிட்ட, சார் ஆர்லன் ஆஃப் பென்னிட்ரி தான் அவர் சாவறதுக்கு முன்னாடி என்னை நைட்டா மாத்தினாரு, அவர் தான் எனக்கு இந்த ஸ்வாடை கொடுத்தாரு, இந்த ஸ்வாடு தான் நான் நைட் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே நடந்தது அது கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த மாஸ்டர் என்ன கேட்பாருன்னா, நீ நைட் ஆக்கப்படும் போது உன் கூட யாராவது இருந்தாங்களா, வேற ஏதாவது சாட்சி இருக்கான்னு கேட்கும்போது நம்ம டங்கன் திக்கி திணறுவாரு. இந்த இடத்துல அந்த மாஸ்டர், நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, என்ன விளையாடுறியா, இது ஆஷ்வர்டு, இங்க உன்னைய கட்டி தொங்க உரிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லும் போது நாங்க டங்கன் பயத்துல ஏதோ வளர வருவாரு. ஆனா அப்போ பயப்படாத, நான் சும்மா தான் உன்னை கலாச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்டர் சொல்லுவார். இது மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துலையும் இந்த தியரி கன்ஃபார்ம் ஆகுது. அதாவது இந்த ட்ரையல் ஆஃப் 7 பேட்டில் நடக்கிறதுக்கு முன்னாடி ரேமன் ஃபாஸ்வே டங்கன் கிட்ட வந்து என்ன நைட் ஆக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு டங்கன், இல்லை நான் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போ நம்ம லயனல் பராத்தியன் வந்து எந்த நைட் வேணால் யாரை வேணாலும் நைட்டாக மாற்றலாம், நீ நான் இவனை நைட் ஆக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்பயும் நம்ம டங்கன் வந்து கத்தியை பிடிச்சிட்டு திணறுவார், என்ன பண்ணுறதுனே தெரியாமல். ஒருவேளை இவருக்கு ஒரு
குற்ற உணர்ச்சி. நாம ஒரு நைட்டே இல்லாம நம்ம எப்படி இவன நைட்டா மாத்துறது அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவருக்கு இந்த நைட் ஆக்கறதுக்கான வார்த்தைகள், அதாவது நம்ம பராத்தியன் இவர் ரேமன் பாசவை நைட் ஆக்கும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த நேம் ஆஃப் த மதர் இந்த நேம் ஆஃப் த ஃபாதர்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகளை சொல்லியிருப்பாரு. நம்ம டங்கன் உண்மையிலே நைட் ஆக்கப்பட்டிருந்தா அவருக்கு இந்த வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை அவருக்கு இந்த வார்த்தைகள் தெரியாம இருந்ததுனால இவர் தயக்கப்பட்டாரோ அப்படிங்கிறது ஒரு தியரி இருக்கு. ரேமன் ஃபாசவை நம்ம பராத்தியன் நைட் ஆக்கிக்கிட்டு இருக்கிறத நம்ம டங்கன் பார்ப்பாரு. அப்ப இவருக்கு சார் ஆர்லன் இவரை நைட் ஆக்கின அந்த மொமெண்ட் இவருக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனா இந்த இடத்துல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். பராத்தியன் ரேமன் ஃபாசவை அவனோட ஸ்வாடை வச்சுதான் நைட் ஆக்குவாரு. ஆனா ஆர்லனோ கையில எதுவுமே இல்லாம வெறுமனே நம்ம டங்கனை முட்டி போட வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவரு நக்கலா ஒரு சிரிப்பு வர சிரிப்பாரு. ஒண்ணு, இந்த விஷயம் நம்ம டங்கனுக்கு ஒரு கற்பனையா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆர்லன் டங்கனை நைட் ஆக்க வரும்போது அவர் இறந்து போயிருக்கலாம். இந்த தியரி இந்த 6வது எபிசோட்ல இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆச்சு. என்னன்னா பராத்தியன் இவர்கிட்ட பெய்லார் ஒரு ஃப்ராடு, கடவுள் ஃப்ராடுங்க கூட நிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நம்ம டங்கன் கடவுள் ஃப்ராடுங்க கூட நிக்க மாட்டாருன்னா ஏன் கூட ஏன் நின்னாங்க அப்படின்னு கேட்பாரு. தான் ஒரு நைட் அப்படிங்கறத பொய் சொன்னதுனால நாமளும் ஒரு ஃப்ராட் அப்படின்றத நினைச்சுக்கிட்டு இருக்காரோன்ற மாதிரியும் தியரி இருக்கு. அதுக்கப்புறம் பெய்லாரோட மரணம் எல்லாருக்கும் ஒரு பெரிய இம்பாக்ட கொடுத்துச்சு. ஆனா இந்த இம்பாக்ட் நம்ம டங்கனுக்கு தான் அதிகமா இருந்துச்சு. அதாவது பெய்லாரோட தம்பி மேய்க்காரை விட இந்த இம்பாக்ட் டங்கனுக்கு தான் அதிகம். இதை நம்ம டங்கன் வெளியே எப்படி சொல்றாருன்னா, பெய்லார் என்னாலதான் இறந்தாரு, அவருக்கு இறந்ததுக்கு காரணம் நான் தான், எனக்காக சண்டை போட்டு தான் அவர் உயிரை விட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா உள்ள அவருக்கு என்ன ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கலாம்னா, நான் ஒரு நைட்டே கிடையாது, நான் ஒரு நைட்டே இல்லாமலா இருந்தும் இந்த போட்டியில கலந்துக்கணும்னு நினைச்சேன், அதுக்காக தான் நான் இந்த ஊருக்கு வந்தேன், இந்த ஊருக்கு நான் வராம இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது, இந்த போட்டி நடந்திருக்காது, பெய்லாரும் உயிரோட இருந்திருப்பாரு, நான் பொய் சொன்னதுனால இப்ப பெய்லார் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் இவர் யோசிக்கலாம். ஸோ இந்த தியரியெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது டங்கன் உண்மையிலேயே ஒரு நைட்டா இல்லையான்ற கொஷன்ஸ் நமக்கு நிறையவே வருது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா, டங்கன் ஒரு உண்மையான நைட் தாங்க. ஏன்னா அந்த ட்ரையல் ஆஃப் 7 பேட்டில் உயிருக்கு போராடிட்டு இருந்த நிலைமையிலையும் கத்தியில உடம்புல அவ்வளோ குத்து வாங்கியும் அவரு நின்று சண்டை போட்டு ஜெயிச்சிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு ட்ரூ வாரியரை இந்த ரெல்ம்ல நம்ம பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாம ஒரு நைட்டுக்கான டெஃபினேஷன் இவங்க எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு இன்னசென்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும்ட்டு. நம்ம டங்கன் ஒரு இன்னசென்ட், அதாவது இந்த அப்பாவி பொண்ணை காப்பாத்த போய் தான் இந்த நிலைமைக்கு இருக்காரு. இந்த அப்பாவி பொண்ணுக்காக ஒரு டார்கேரியன் பிரின்ஸையே அவர் போய் அடிச்சிருக்காரு. இந்த காரணத்துக்காக ஹேர் டு த அயர்ன் த்ரோனான பெய்லாரே இவருக்காக சண்டை போட்டிருக்காரு. அதனால நம்ம டங்கன் அபிஷியலா நைட் ஆக்கப்பட்டிருந்தாலும் படலைனாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அவரு ஒரு மிக சிறந்த ட்ரூவான நைட் தான். டங்கன் உண்மையிலேயே ஒரு ட்ரூ நைட்டா, இல்ல அவர் பொய் சொல்லி ஏமாத்திருக்காரு, அவர் நைட்டே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.